அதில் யார் பிளாக்மெயில் பண்ணி யார் கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் அவங்க கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008 வந்துருக்கு. நானும் என் பிள்ளைங்க பொண்ணுங்களுக்காக தான் நான் இருக்கேன். நான் பெத்த பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். அவங்கவுங்க பெத்த பசங்களை அவங்க பார்த்துக்கணும். கண்டிப்பாக அத்தனை பொய்யான அவதூறுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. என் மேலே வந்திருக்க அவதூறுகளும் நானும் பதில் சொல்லுவேன். இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப துயரமானது. ஏன்னா இது ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை அவதூறுங்களும் நீதிமன்றத்திலே இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறது இன்னைக்கு வந்து மேடை போட்டு பேசியிருக்காங்க. அதே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மறைமுகமா நிறைய அவதூறுகள் பொய்யான வந்துட்டு விஷயங்கள்ல பரப்புனாங்க. இருந்தாலும் நாங்க வந்து ஒரு இது வந்து ஒரு இதுல கோர்ட்ல இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதுக்கு வந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா தட் இஸ் a contempt of the court. We are not supposed to talk whatever is in the court. பட் அவருக்கு என்ன அழுத்தமோ தெரியல. இன்னைக்கு ரொம்ப எமோஷ்னலா ரொம்ப இதா பேசியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நடந்துதான் இன்னைக்கு மேடை போட்டு பேசியிருக்காங்க. நான் அழமாட்டேன், எமோஷனல் ஆக மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. அத்தனை விளக்குகளுக்கும் நாங்க வந்துட்டு பதில் கொடுப்போம். ஆனா இப்போ இது வந்து நீதிமன்றத்துல இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அட்வைஸ் இல்லாம நம்ம பேசக்கூடாது. கண்டிப்பா உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஆதாரத்தோட. ஒரே ஒரு விஷயம், ஏன் நான் வந்து இது வந்து பெருசப்படுத்தலைன்னா, ஒரு 16 வயசு பையன் இன்னைக்கு அவருக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் 10வது படிக்கிறாரு என் பேரன். இன்னைக்கு அவர் நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எத்தனை மன உளைச்சல்ல வந்துட்டு அந்த பையன் இருக்கான்றது வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்துல அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமா தெரியல, பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்க கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. இதுக்கு மேல மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பானவள். அந்த என்னோட வந்து கடமை வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு மன உளைச்சல் கொடுக்க கூடாதுன்றதுதான். கண்டிப்பா அத்தனை பொய்யான அவதூறுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. என் மேல வந்திருக்க அவதூறுகளும் நானும் பதில் சொல்லுவேன். நீதிமன்றத்துல எந்த மாதிரியான தடைமேடம் இருக்கு? இதேதான் பேசக்கூடாதா? இல்ல அதேதான் இப்ப என்ன பேசியிருக்காங்களோ அதேதான். வேற எந்த புதுசும் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு எந்த மன அழுத்தம்னு எனக்கு தெரியல. பசங்களை பார்க்கவே விடுறதெல்லாம் சொல்லிருக்காரு ஜெயம் ரவி. உண்மையா அது? பொய் இல்ல. அது யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. ஜெயம் ரவி அவங்களுக்கான திருமணமே வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு 2008 வந்துட்டு நீங்க ஒரு விகடன்ல வந்து ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்ல, ஒரு பேஜ் ஃபுல்லா வந்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா நான் வந்துட்டு அது எப்படி தேடி கட்டி பிடிச்சி எடுப்பேன். அதுல யார் பிளாக்மெயில் பண்ணி யாரு கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் அவங்க கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008 வந்திருக்கு. அது அவரோட இஷ்டங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்துட்டு எங்களுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. நான் சம்பாதிக்கிற காசு கூட என்ன செலவழிக்க விடுவது கிடையாது. எனக்குன்னு இந்த ஒரு அக்கௌண்ட்டையும் வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு உங்க மேலையும் மகன் மேலையும் இந்த இது இந்த அவதூறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோர்ட்லயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உன் அக்கௌண்ட்டு என் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது இப்போ மாறி இருக்கலாம். ஆனா வந்துட்டு ஒரு குடும்பமா இருக்கும்போது எல்லாமே ஒண்ணுதான். மருத்துவ செலவுக்கு கூட மாதம் 25,000 ரூபாய் பணம் கூட அவர்தான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகன்களுடைய 50 லட்சம் இல்ல இது மருத்துவத்தை வந்து நான் சொல்றேன். அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கல. இருந்தாலும் அப்படி பண்ணா ஒரு மாப்பிள்ளையா வந்துட்டு அவர் கடமை அவர் செஞ்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். 2வது மகள் அவருடைய மருமகன் அவரையும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு, இவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நான் பேசினேன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்காரு. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் வந்துட்டு இது பண்றதா இல்ல. இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க சார். நான் வந்துட்டு நாங்க வந்து ஒரு 2 வருஷமா வந்துட்டு எதுவுமே பேசினதே இல்லை.
உங்களுக்கே தெரியும். மேடம் இல்ல, 25 கெனிஷா பேரு சைபர் தாக்குதல் பண்ணாங்க. அதனாலதான் என் ஃபேமிலில பிரச்சனை. அதனாலதான் கெனிசா போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தம் இல்லாதனாலதான் உங்களுக்கு இப்போ அதுக்கு நாங்க வந்துட்டு சைபர் கிரைம்ல வந்துட்டு கொடுக்க போறோம். ஏன்னா அப்படியே இது வந்து பலான ஆளு கொடுக்கலன்னா அது யாரு கொடுத்தாங்கன்றது நாங்க கண்டுபிடிப்போம். 3 எழுத்து நடிகை அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லியிருக்கிறாங்க. இல்ல மகன்களுக்காகத்தான் நான் உயிரோடயே இருக்கேன். ஆனா அந்த அப்படிப்பட்ட மகன்களே எல்லா பேரண்ட்ஸும் அதுக்காக தான் இருக்காங்க. நானும் என் பிள்ளைங்க பொண்ணுங்களுக்காக தான் நான் இருக்கேன். நான் பெத்த பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். அவங்கவுங்க பெத்த பசங்களை அவங்க பார்த்துக்கணுன்றது வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும். அவங்களோட வந்துட்டு வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்றது. கடைசியா ஜெயம் ரவி அவங்களோட பசங்களை எப்போ பார்த்தாங்க? இந்த 2 வருஷத்துல வந்து 2 வாட்டி பார்த்துருக்காங்க. நான் உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது. நான் வந்து என்னனாலும் இது பண்ணிடுவேன். ஆனா போகும் முன்னால நான் வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போகும் மாதிரி நீங்க ரொம்ப இதா சொல்லுங்க. சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம். 2 வருஷத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரோ என்னன்றதோ வந்துட்டு அவரோட பர்சனல். இருந்தாலும் இன்னைக்கு கூட அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த தப்பும் பேசினதில்லை. இனிமேல வந்துட்டு ஃப்யூச்சரில் கூட பேச மாட்டோம். தொடர்ந்து ஆர்த்தி அவங்களுக்காக வந்து குரல் கொடுத்து நிறைய நடிகைகள் பேசினாங்க. அதுல குறிப்பா வந்து 3 எழுத்து இட்லி பேர் கொண்ட நடிகைன்னு சொல்லியிருந்தாங்க. குஷ்பு மேமும் அதுக்கு வந்து அவங்களுடைய விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் 2-3 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க. அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நான் ஏன் இதுக்கு மேலே பேச மாட்டேன்னா, தயவுசெய்து இது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். எங்களுக்கு வந்து சட்டத்து மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சட்டம் தன் கடமை செய்யும். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதில் இத்தனை அலிகேஷன்ஸுக்கு நாங்கள் வந்து நேரில் வந்து பதில் சொல்லுவோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தேங்க்யூ. 3 படம் எடுத்தாலே 30 கோடி நஷ்டம் வர்ற இந்த காலத்தில் 99 படம் எடுத்திருக்காரு சார். அதே மாதிரி 50 வருஷமாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு தியாகுன்னா. எப்போவுமே ஒரு அண்டர் ப்ரொடக்ஷனில் ஒரு 5 படம் வச்சுருக்கிற தானு சார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவங்க வந்துட்டு படம் பண்ணுறாங்கன்னுட்டு. நான் எது ஆரம்பித்தாலும் நான் வந்து தாகு சார் அண்ணா கிட்டே போயிட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஆனால் சௌத்ரி சார்கிட்ட எனக்கு வந்துட்டு பழகிறதுக்கு வந்து எனக்கு அவகாசம் கிடைக்கல. இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஒரு 2 மாதமாக வந்து பழகியிருக்கேன். அவரோட சக்ஸஸுக்கு காரணம் ஒரு சின்ன உதாரணம். அது அவர் கதை கேட்கும்போது அவர் எப்படி கேட்பாருன்றதுக்காக நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கதை சொல்லும்போதே ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீட்டு வாசலில் வந்துட்டு ஒரு 100-200 பேர் வேலைக்காரங்க. கேட்டு திறந்தா உள்ளே வந்துட்டு ஒரு கப்பல் போல் ஒரு காரு, ஒரு பென்ஸில் வந்துட்டு வந்து இறங்குறாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது நடுவில் கட் பண்ணுவாராம். அதாவது வந்து வீடு எவ்வளோ பெருசு, வீட்டு வாசலில் எத்தனை பேர் இருக்கணும், அதே மாதிரி எந்த வண்டியில் வந்து ஹீரோ இறங்கணுன்றது நான் பார்த்துக்கிறேன்ப்பா.